வணக்கம் நண்பர்களே. ரயில் பயணம் செல்ல தயாராக இருக்கும் நேரத்தில் திடீரென உங்கள் ரிசர்வ் டிக்கெட் தொலைந்து விட்டால் என்ன செய்வீர்கள்? பயணத்தை ரத்து செய்து வீட்டிற்கு திரும்பி விடுவீர்களா? அல்லது பயணம் செய்வதற்கான வழிவகை உங்களுக்கு தெரியவில்லையா? அப்படி செய்ய தேவையில்லை. இந்தியன் ரயில்வே விதிகளின்படி சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் டூப்ளிகேட் டிக்கெட் பெற முடியுங்க. அதுவும் எப்போ விண்ணப்பிக்க வேண்டும்? எவ்வளவு கட்டணம் செலுத்த வேண்டும்? கன்ஃபர்ம்டு டிக்கெட்டா? ஆர்ஏசி டிக்கெட்டா? வெயிட் லிஸ்ட் டிக்கெட்டா? ஆகியவற்றால் என்ன மாற்றங்கள் வரும்? என்ன வித்தியாசங்கள் வரும்? சார்ட் தயாரான பிறகு என்ன நடக்கும்? இவை அனைத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். நீங்கள் நம்ம யூடியூப் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, என்னோட யூடியூப் சேனல் பேர் வெங்கட். ரயில்வே தகவல். நான் டெய்லி ஒரு ரயில்வே தகவல் போட்டுட்ருக்கேன் தமிழில். நீங்கள் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பில் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல டூப்ளிகேட் டிக்கெட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் முன்பதிவு செய்த ரிசர்வேஷன் டிக்கெட் தொலைந்து விட்டாலோ, கிழிந்து விட்டாலோ, படிக்க முடியாத அளவுக்கு சேதமடைந்தாலோ, அதே பயண விவரங்களுடன் ரயில்வே நிர்வாகம் வழங்கும் மாற்று டிக்கெட்டே டூப்ளிகேட் டிக்கெட் ஆகுங்க. இதனால் பயணி தனது பயணத்தை தொடர முடியும். அதனால்தான் சதர்ன் ரயில்வே தனது விழிப்புணர்வு அறிவிப்பால் லாஸ்ட் யுவர் டிக்கெட் நாட் யுவர் ஜர்னின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கான பேனர் தான் நான் காமிச்சிட்ருக்கேன். அதாவது டிக்கெட் தொலைந்தாலும் உங்கள் பயண முடிவை அடைய வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் ஜர்னியில் போகாமல் இருக்க தேவையில்லை. நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் வாங்கிக்கலாம். யார் யாருக்கு கிடைக்கும் பார்ப்போங்க. டூப்ளிகேட் டிக்கெட் அனைவருக்கும் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க. பொதுவாக கன்ஃபர்ம்டு டிக்கெட், ஆர்ஏசி டிக்கெட் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும். உள்ள பயணிகளுக்கு மட்டுமே டூப்ளிகேட் டிக்கெட் வழங்கப்படும். ஆனால் வெயிட் லிஸ்டிங்கில் இருக்குங்க இல்லையா, வெயிட் லிஸ்ட் இருக்கக்கூடிய ஜென்ரல் வெயிட் லிஸ்ட்டு, புல்டு கோட்டா வெயிட் லிஸ்ட், ரிமோட் லொக்கேஷன் வெயிட் லிஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த டூப்ளிகேட் டிக்கெட் வழங்கப்படாது. இதனை பல பயணிகள் அறியாமல் இருக்கிறார்கள். அதனால் உங்கள் டிக்கெட் நிலையை முதலில் சரிபார்க்க வேண்டும். எங்கே நீங்கள் விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா, டூப்ளிகேட் டிக்கெட் பெற என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்கள் ரிசர்வேஷன் செய்யப்பட்ட ரயில் நிலையத்தில் உள்ள பேசஞ்சர் ரிசர்வேஷன் கவுண்டர் செல்ல வேண்டும். அங்கு பேனர் நம்பர் கொடுக்கணும். பயணியின் பேர், அடையாளம், ஆவணம் ஆகிய விவரங்களை வழங்க வேண்டும். ரயில்வே பதிவுகள் சரிபார்க்கப்பட்ட பிறகு டூப்ளிகேட் டிக்கெட் வழங்கப்படும். எனவே பிஎன்ஆர் நம்பர் எப்போதும் தனியாக சேமித்து வைத்திருப்பது நல்லதுங்க. இதில் ஒரு எக்ஸலண்ட் ஆர்டிக்கல் நான் படித்தேன். இந்தியன் ரயில்வேஸ் சூப்பராக இருக்க ரயில் மித்ரால அதை நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ட் ப்ரிப்பேருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் 500 கிலோமீட்டரில் இருந்தீங்க அப்படின்னா 25% ஆஃப் டோட்டல் ஃபேர் வில் பி டிடெக்டட்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் மோர் தென் 500%னா 10% தான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. எப்போ சார்ட் ப்ரிப்பரேஷன் முன்னாடி. சார்ட் ப்ரிப்பரேஷன் இந்தியன் ரயில்வேஸில் எப்போ பண்ணுவாங்க? இப்போ 8 ஹவர்ஸ் முன்னாடி. பட் ப்ரீவியஸாக 4 ஹவர்ஸ் முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த 4 ஹவர்ஸ் டு 8 ஹவர்ஸ் முன்னாடி நமக்கு சார்ட் ப்ரிப்பரேஷன் ஆகிடும். ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 to 25% உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்க. ராஜ்தானி சதாப்தி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா 25 ஆஃப் த டோட்டல் ஃபேர் வில் பி டிடெக்ட் ஆகும். உங்களுக்கு 25% டோட்டல் ஃபேர் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். டூப்ளிகேட் டிக்கெட்ஸ் யார் யார் கொடுப்பாங்கன்னா, இஃப் யூ சீட் இஸ் கன்ஃபார்ம் ஆனால் இல்லைனா ஆர்ஏசி மட்டும்தான் உங்களுக்கு டூப்ளிகேட் டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க. வெயிட் லிஸ்ட் டிக்கெட்ஸில் கொடுக்க மாட்டாங்க. இப்போ சார்ட் ப்ரிப்பேர் ஆயிரும் இல்லையா, சார்ட் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன். இப்போ சார்ட் ப்ரிப்பேர் ஆனால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 50% டோட்டல் ஃபேரில் எடுப்பாங்க. ஒன்லி யுவர் டிக்கெட், உங்கள் டிக்கெட் கன்ஃபார்மாக இருந்தால். கிழிஞ்சு போன டிக்கெட்டுக்கு 25% எடுத்துக்குவாங்க. ஸோ டூப்ளிகேட் டிக்கெட் எதுக்கு சொல்லுவாங்க, கொடுக்க மாட்டாங்கன்னா, சார்ட் ப்ரிப்பரேஷனுக்கு அப்புறம் ஆர்ஏசி டிக்கெட்டுக்கு சார்ட் ப்ரிப்பரேஷனுக்கு அப்புறம் லாஸ்ட் ஆர்ஏசி டிக்கெட்ஸுக்கு கொடுக்க மாட்டாங்க. நோ டூப்ளிகேட் டிக்கெட்ஸ் வில் பி இஷ்யூட் அகேன்ஸ்ட் வெயிட் லிஸ்ட் ஆர் லாஸ்ட் ஆர் மல்டிலேட்டட் டிக்கெட்ஸ். வெயிட் லிஸ்டட் டிக்கெட்ஸ் சார்ட் ப்ரிப்பரேஷனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ட்ரெயின்ஸுக்கு டிக்கெட்டுக்கு டூப்ளிகேட் டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் பிஆர்எஸ் கவுண்டர் போகணும். அங்கே போய்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டு இல்லைன்னா ஏதாவது சப்மிட் பண்ணணும். பிஎன்ஆர் நம்பர் கொடுக்கணும், டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டிக்கெட், தொலைஞ்சு போன டிக்கெட்டை உங்களுக்கு டூப்ளிகேட்டாக கொடுத்துருவாங்க. நீங்கள் பயணம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இன்றைக்கான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட். இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். நீங்கள் பிடிச்சிருந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம அல்காரிதம் நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ டேக் கேர். நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். ஸோ பாய்.